சிங்கிள் தான். இது இதுவா? இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடது. இது வருது 9500 சார். லென்சஸ் டெலிஸ்கோப்னு சொல்லுங்க. டெலிஸ்கோப் லென்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கிடைக்கும், நம்ம பார்த்தா கிடைக்கும் சார். பாக்குதுன்னு பாருங்க. எந்த இடம்? இந்த கடைசி ஒரு காரு தெரியுதுல, பட் அது கிளியர் மட்டும்தான். எவ்வளவு லிட்டர்ல வரும் இது? நமக்கு இங்க இருந்து எப்படி போனாலும் ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் கிளியரா பார்க்க முடியும். 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கும். லென்ஸ் பவர் இருக்கு. பவர் இருக்கு. எவ்வளவு போட்டிருக்காதுல மென்ஷன் பண்ணிருக்காதுல? மென்ஷன் ஒன்றும் பண்ணல. இது அதோட பிராண்ட் நேம், அதோட சீரியஸ் நேம் எல்லாமே இருக்கும். போட்ட வருஷம், அதோட கம்பெனி. இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடது தான். இது என்ன காஸ்ட் வருது? இது 9500 சார். 9500. இதெல்லாம் ஃபுல்லா பித்தளையில பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பித்தளையில கொத்தி வச்சிருக்காங்க எல்லாமே. சிறுசில பைனோகுலர்னு சொல்லுவாங்க. நம்ம ஷார்ட் சைஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். அதெல்லாம் இதெல்லாமே லாங்கா இருக்கும். டெலிஸ்கோப். இது வேற மாடல். இது வேற மாடல். கிளியரா இருக்கு. அந்த கடைசி வருகிற இதுவா? இது 9500 சார். 9500. மார்க் காட்டுங்க. அது பிராண்ட் நேம். இல்லையா? ஆமா. இதை விட முன்னாடி வந்தது டோலன். இதெல்லாம் வந்து பொட்டு எல்லாம் இருக்கு சார். என்ன? இது அதோட பாக்ஸ் தான். அதுக்கெல்லாம் பாக்ஸ் எல்லாம் இருக்கும். வந்து இதுவா? இது வருது 5500 சார். அந்த காலத்துல எல்லாம் தண்ணி கடிகாரன்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்தா தண்ணி போட்டு வச்சிருக்க மாதிரிக்கே தெரியும். தெரியுதா? தண்ணி போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்குல்ல, இப்படி பார்த்தாதான் கிளாக்கா தெரியும். இது வருது 5500 சார். இதுல டேட் போட்டிருக்குமே 1876. இந்த வருஷத்துக்கு இது வருது 5500 சார். ஆமா. அதெல்லாம் அந்த காலத்துல எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. மீன் அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கான். புத்தனை எப்படி வரைஞ்சு வச்சிருக்கானு. புத்தா இதெல்லாம் யூசிங்ல இருக்கு, யூஸ் பண்ண முடியும். இது வருது 5500 சார். அதுல வந்து காம்பஸ் இருக்கும், வாட்ச் ரெண்டுமே சேர்ந்துதான் வரும். இது காம்பஸ், இது வாட்ச் ரெண்டும் சேர்ந்துதான் வரும். அதனால ரேடியம் இல்ல, மேக்னெட் இருக்கு. அதனாலதான் அப்படி இருக்கு.
இதோட பிராண்ட் எங்கேயாவது எழுதி இருக்கா? பிராண்ட் இதுல சிலதுல எழுதி இருக்கும், இதுல போடல. எவ்வளவு சொன்னீங்க? அது வருது 5500 சார். முக்கியமான பொருள் இதான். இதெல்லாம் அந்த காலத்துல நேம் என்ன சொல்லுவாங்க இது பேரு? இதோடதான். இதோட சாண்ட் கிளாக்னு சொல்லுவோம். அந்த காலத்துல சாண்ட் கிளாக் மணலில் கிளாக்கும் இருக்கும், காம்பஸும் இருக்கும் மேல. இது வருது 5500 சார். 5500. அந்த காலத்துல இதுலதான் டைம் பார்த்துட்டு இருந்தான். அதே மாதிரி ஒரு பொருட்கள் தான் இது. அந்த காலத்தோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதெல்லாம் இந்த டிஃபரண்ட் சவுண்ட் தான். அப்படி போட்டா சத்தம் வராது, இதனாலதான் கொட்டுறதுனாலதான் வரும். இது வருது 8500. 8000. மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் இது? என்ன மெட்டீரியல் எனக்கு தெரியாது, பிராஸ் மாதிரி ஒரு மெட்டீரியல். பிராஸ். இதனால மட்டும்தான் கொட்ட முடியும், வேற எதுனாலும் கொட்ட முடியாது. அந்த காலத்துல நாம கடிகாரம்னு சொல்லுவாங்க. கடிகாரம் மாட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். ஆனா செவத்துல மாட்டும் போது இதோட அழகு தெரியாது, டேபிள் மேல வைக்கும் போது அழகு தெரியும். இது வருது 5500 சார். அது வருது 5500 சார். 5500. அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். அந்த காலத்துல யூஸ் பண்ண பொருட்கள்.